ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய எம்ஐ ஃபேன் ஜோனை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸுக்கு தான் ஆன்சர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, ப்ரோ டோட்டலாக ரோஹித் சர்மா ஃபஸ்ட்டு அவருடைய இனிஷியல் ஸ்டேஜில் கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது மிடில் ஆர்டர் பேட்ஸ்மனாக தான் கரியரை ஸ்டார்ட் பண்ணார். இப்போ அவர் கரியரோட எண்டில் இருக்கிறாரு. அவர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மனாகவே அவரோட கரியரை முடிக்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ ஐபிஎல்லையும் அவர் மிடில் ஆர்டர் தான் ப்ரோ வருவார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின். டோட்டலி இது லாஜிக்கல் கரெக்டாக இருந்தாலும் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசும்போது டெஸ்ட்டில் ஒரு மிடில் ஆர்டரில் இப்போ வரணும் அப்படிங்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. பட் ஆனால் கேஎல் ராகுலோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. அதனால தான் நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் இங்கே டெஸ்ட்டில் மிடில் ஆர்டரில் வந்தார். இப்போவும் பார்த்தீங்கன்னா பிஜிடி ஒரு ஃபயரில் இருக்குது. சுனில் கவாஸ்கர் அது மட்டும் இல்லாமல் ரவி சாஸ்திரி எல்லாருமே சொல்லியிருக்கிறது, நெக்ஸ்ட் மேட்ச்லாம் தேர்ட் டெஸ்ட்டில் என்னதான் கேஎல் ராகுல் பர்ஃபார்ம் பண்ணாலும் பரவாயில்ல, ரோஹித் டாப் ஆர்டரில் வரணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. பட் ரோஹித் என்ன முடிவு பண்ணுறாருன்னு தெரில. பட் ஆனால் ஐபிஎல் அப்படி கிடையாது. ஏன்னா லாஸ்ட் இயர்லேயே ரோஹித் அவருடைய ஃபுல் ஃபார்ம் அப்படிங்கிறத காமிச்சாரு. அதனால் ஐபிஎல்ல என்னோட ஒப்பீனியன் படி ரோஹித் சர்மா கண்டிப்பாக டாப் ஆஃப் த ஆர்டரில் தான் ஆடுவார். மிடில் ஆர்டர் அப்படிங்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா அந்த ஓடிஐ வேர்ல்டு கப்பில் கொடுத்த அதிரடியான பர்ஃபார்மன்ஸை வச்சு நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை T20லையும் அவர் ஆக்செப்டேட் தான் பண்ணியிருக்கிறார். அதனால் அவருக்கு டாப் ஆர்டர் தான் செட் ஆகும். உங்களோட லாஜிக் அவர் மிடில் ஆர்டர் ஆரம்பிச்சு மிடில் ஆர்டர்லேயே முடியணுங்கிறது ஒரு நல்லா இருந்தாலும் பட் சான்சஸ் கம்மி தான் ப்ரோ. அடுத்த கொஸ்டின், ப்ரோ ஹர்திக் பாண்டியா இப்போ டொமஸ்டிக்லாம் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி இங்கே நான் கொஸ்டின் கேட்கல. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஐபிஎல் 2025 ஃபர்ஸ்ட் மேட்ச் யார் அந்த இடத்துல கேப்டன்சி பண்ண போகிறது. அந்த ஸ்டாண்ட் அப்படிங்கிற பேன் பார்த்தீங்கன்னா அவர் பண்ணியிருக்கிறாங்க ஸ்லோ ஓவர் ரேட் காரணமாக. அப்போ அந்த இடத்துல கேப்டனாக யார் ப்ரோ இருப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அவங்க கேட்டிருந்தாங்க. நிறைய ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஒப்பீனியன் பற்றி இது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கேப்டன்சி பேன் அப்படிங்கிறது நடக்கிறதுனால கண்டிப்பாக அந்த இடத்துல ஸ்கைக்கு தான் பிரைமரி ஆப்ஷன் இருக்கும். ஏன்னா இந்தியன் டீமோட கேப்டன் அவர் தான். ஃபர்ஸ்ட் கண்டிப்பாக கன்சிடரேஷன் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள கொண்டு ரோஹித்தை ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. ரோஹித் சர்மா ஓகே நான் கேப்டன்சி பண்ணுறேன் அப்படிங்கிற முறையில் ரோஹித் சர்மா இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக ரோஹித் சர்மாக்கு அந்த கேப்டன்சி அந்த ஒரு மேட்ச் கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி பேன் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக ஐபிஎல் 2025 அவங்க அனலைஸ் பண்ணி இது ஸ்டாண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா சூரியகுமார் யாதவ் தான் பிரைமரி ஆப்ஷன். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவுக்கு அந்த இடத்துல கேப்டன்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. பட் என்னோட ஒப்பீனியன் ரோஹித் சர்மா கேப்டன்சி பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா 1 இயர் ஆச்சு அவர் கேப்டன்சி பண்ணி. இந்த ஒரு விஷயத்தில் அவர் பிள்ளையார் சொல்லி போட்டு வச்சாருன்னு உண்மையாகவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் ப்ரோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ்க்கு டாப் ஆஃப் த ஆர்டரில் நல்லா அதிரடி காட்டக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வேணும். அப்படி இருக்கும்போது ரயான் ரிக்கல்டன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆப்ஷன். ரீசன்ட் ஃபார்ம் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த ஓப்பனிங் ஸ்பாட்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஏன்னா விக்கெட் கீப்பிங்கும் அவரே பண்ணிக்குவார். வில் ஜாக்ஸ் அப்படின்னு வர்றது எஃபெக்டிவாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது இப்போவும் அந்த இடத்துல எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, சுனில் நாராயண தான் எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. கேகேஆரில் பார்த்தீங்கன்னா அவர் இப்போ சக்ஸஸ்ஃபுல் ஓப்பனராக இருக்கிறாரு. பட் யாருக்குமே தெரியாது அவர் இந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வருவார்னு. அதனால வில் ஜாக்ஸை யூஸே பண்ணி பார்க்காம நம்ம அவரை ஓரங்கட்ட தேவையில்லை. ரியான் ரிக்கல்டன் நல்ல பிளேயர் தான். பட் இந்தியாவுக்கு எகெயின்ஸ்டாக பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக சவுத் ஆப்பிரிக்கா T20 சீரிஸ் விளாண்டாங்க. அதில் பெரிய லெவலில் இம்ப்ரெசிவான ஒரு பெர்ஃபார்மன்ஸாக அவர் கொடுக்கல. இதே மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து அவர் இம்ப்ரெஸ் பண்ணாமே இருந்தார்னா வில் ஜாக்ஸை ஈஸியாக மாற்றிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நியூஸும் போயிட்டு இருக்கு. ஐபிஎல் டைமில் ரியான் ரிக்கல்டன் நல்ல ஒரு ஃபார்மில் இருந்தார்னா கண்டிப்பாக அவரை பார்த்தீங்கன்னா பிரைமரி மெம்பராக வச்சு அந்த இடத்துல ஓப்பனிங்காக அவர்கிட்டே கொடுத்துருவாங்க. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் அந்த இடத்துல மெயின் விஷயம் அப்படின்னு தான் நானுமே ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அப்டேட் ஸ்பின்னர் அப்படிங்கிற கேட்டகரிக்கு தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்கிறது, ப்ரோ இப்போ எல்லாருமே ஆப்கானிஸ்தானோட அல்லா முகமது கஹ்னாஃபரை பார்த்தீங்கன்னா ஹெவியாக ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா சாட்னர் அன்லாக் ஆஃபர் இவங்க 2 பேர்த்தையுமே பிளேயிங் 11 யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. ஏன்னா நம்ம கிட்ட கரண் சர்மா இருக்கிறாரு. மெயின்லி நம்ம இனிஷியல் மேட்சஸ்ல கரண் சர்மா யூஸ் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்கு. உண்மையாவே எனக்குமே இந்த ஒரு ஆப்ஷன் தோணுது. ஏன்னா கரண் சர்மா நல்ல ஒரு தரமான ஒரு பிளேயர். ரீசெண்டா ஐபிஎல் டச்லயும் இருக்கிறாரு. இப்போ சாயத் முஸ்டாக் அலி டிராஃபிலையும் ஆடிட்டு இருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்க அப்படின்னா அவர் அவருடைய மேட்சஸ்ல எஃபெக்டிவா பிளே பண்ணிட்டு இருக்காரு. அதனால ஓவர்சீஸ் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறதுல ஹெவியா இருக்கா
எடுக்காம இந்தியன் பிளேயர் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு நிறைய டீம் கூட இப்போ ஆடிட்டாரு. ஸோ ஆல்ரெடி மும்பை இந்தியன்ஸ்லேயே இருந்திருக்கிறாரு, சிஎஸ்கேக்கு இருந்திருக்கிறாரு, ஆர்சிபிக்கு இருந்திருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அவர் டீம்ஸில் மாறி மாறி இருந்திருக்கிறதுனால நிறைய பிளேயர்ஸோட வீக்னஸும் அவருக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜும் இருக்குது. ஸோ அதனால் கரண் சர்மாவை பிரைமரியாக வந்துட்டு நம்ம ஸ்பின்னிங்கில் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேணால் இந்த ஒரு காம்பினேஷன் மாற்றலாம். சாண்ட்னர் பிரைமரியாக இருக்கட்டும், சாண்ட்னர் கரண் சர்மாங்கிற காம்பினேஷன் யூஸ் பண்ணலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ உங்களுடைய அடுத்த கேள்விகள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.